ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் ரூமில் இங்கிலீஷில் பேசக்கூடிய சின்ன சின்ன சென்டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹலோ மாணவ கண்மணிகளே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேர் மலை அருவி. நான் 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸுக்கான பாடங்கள்லாம் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயனடைங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நேயர்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் குட்டி குட்டி வார்த்தையெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில். அதுக்காக நான் கிளாஸ் ரூமில் பேசுகிறது, அடுத்து நம்ம வீட்டில் பேசக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை நான் இனிமேல் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் போட போகிறேன். நீங்களும் பயனடைங்க, இங்கிலீஷில் பேசுங்க. இங்கிலீஷ் பேச ஆசையா? வாங்க வாங்க வாங்க. நேற்று நீ ஏன் வரவில்லை? நேற்று ஏன் நீ வரவில்லை? Why didn't you come yesterday? Why didn't you come yesterday? அடுத்து, உங்கள் நோட்டுகளை சமர்ப்பிக்கவும். Submit your notebooks. Submit your notebooks. அடுத்து, நான் சொன்ன பிறகு திரும்ப சொல்லு. நான் சொன்ன பிறகு திரும்ப சொல்லு. Repeat after me. Repeat after me. உங்கள் கைகளை உயர்த்துங்கள். யாருக்காவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னு கேட்குறோம்ல, ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஹை ராமு முன்னாடி வா. ஹை ராமு முன்னாடி வா அப்படிங்கிறதுக்கு ஹே ராமு கம் ஃபார்வர்ட், கம் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, ஒவ்வொருவராக வாங்க, ஒருத்தராக வாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, கம் ஒன் பை ஒன், கம் ஒன் பை ஒன். அவ்வளோதாங்க, சிம்பிள். நீ இங்கே என்ன எழுதியிருக்க அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு வாட் ஹாவ் யூ ரிட்டன் ஹியர், வாட் ஹாவ் யூ ரிட்டன் ஹியர். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா அப்படின்னு கேட்கணுன்னா, டு யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ், டு யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் உள்ளே வரலாம், நீங்கள் உள்ளே வரலாம் அப்படிங்கிறதுக்கு யூ மே கம் இன், யூ மே கம் இன். நீங்கள் எல்லோரும் நலமா, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, ஹவ் ஆர் யூ ஆல், ஹவ் ஆர் யூ ஆல். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அடுத்த வீடியோவில் அடுத்த சென்டென்ஸை போடுறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனலில் போகிற சென்டென்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம். அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.